4ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். கடைசியாக வந்த ரிசல்ட் 650. 1ஆம் தேதி வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நம்பரு 1ஆம் தேதி எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், 610, 615, அதுக்கடுத்து 617, இந்த 3 நம்பரையும் பார்த்துக்குங்க. 610ன்ற நம்பரில் சி போர்டு 05, பி போர்டு 1ன்ற நம்பர் எடுத்துக்கங்க. இந்த 61ன்ற நம்பரில் இந்த 1ன்ற நம்பருக்கு 5ன்ற நம்பரை வைக்கணும். ஓகேங்களா? அப்படி பார்த்தாங்க பாருங்கள், 65. இந்த சி போர்டு 0ன்ற நம்பருக்கு ஆப்போசிட் வைக்கணும். இங்கே பாருங்கள், 655. அடுத்து இந்த நம்பர் எப்படி வரணும் அப்படின்னா 65, ஏபியில் 65 வச்சு சி போர்டில் இருக்கிற 5ன்ற நம்பருக்கு 0ன்ற நம்பர் வச்சு ரிசல்ட் வரணும். கரெக்டாக 650. அது உடனே 1ஆம் தேதியே வந்திருக்கணும். அது 2 நாள் தள்ளி வந்திருக்கு. ஸோ அடுத்த நம்பரு இந்த 617 அப்படின்ற நம்பரில் இந்த 6ன்ற நம்பர் ஏ போர்டு வச்சுட்டு இந்த 1ன்ற நம்பர் பி போர்டுக்கு 5ன்ற நம்பர் வச்சு இந்த சி போர்டில் 7ன்ற நம்பருக்கு 2ன்ற நம்பர் வச்சு 652 அப்படின்னு ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 10 நாளைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது 610 அப்படின்ற நம்பர்லேருந்து 655, 615 அப்படின்ற நம்பர்லேருந்து 650, இந்த 617 அப்படின்ற நம்பர்லேருந்து இந்த 617ன்ற நம்பர்லேருந்து 652 அப்படின்ற நம்பர் வரணும். இதை இன்னொரு மாதிரியும் பார்க்கலாம். எப்படின்னா இந்த 65க்கு இங்கே 65, பி போர்டு 1க்கு 5, இந்த 60ன்ற நம்பருக்கு அப்படியே ஏசி 60, அந்த பி போர்டு 1ன்ற நம்பருக்கு 5. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 67 ஏசி அப்படியே வரணும். 67 ஏசி வரும்போது இந்த 1ன்ற நம்பருக்கு 5 வைக்கணும். அப்போ 657, 652 2 நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த 16ன்ற நம்பர் 61 அப்படின்னு 1ஆம் தேதி வந்தது. இங்கே பாருங்கள், இந்த 09, 90ன்னு 2ஆம் தேதி வந்தது. இந்த 70ன்ற நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 50ன்ற நம்பர் டைரெக்டாக அப்படியே வந்துடுச்சு. இந்த 2 நம்பர் திரும்பி வந்தது. ஸோ அதனால் இந்த 70ன்ற நம்பரு டைரெக்டாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா 50ன்ற நம்பர் டைரெக்டாக வந்துச்சு. இந்த 70, 74ன்ற நம்பரு இந்த 70, 74ன்ற நம்பரு சீக்கிரமாக கேமில் வரும். 7ன்ற நம்பரு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வரும்போது 70, 74 ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், 40 அப்படின்ற நம்பரு 90 அப்படின்னு பிசியில் வந்தது. இந்த 50ன்ற நம்பர் டைரெக்டாக 50ன்னு வந்தது. இந்த 87ன்ற நம்பரு டைரெக்டாக வரலாம், இல்லை 82ன்னு வரலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 40ன்ற நம்பருக்கு 90, இந்த ஏபியில் பாருங்கள், பிசிலையும் பாருங்கள். பிசியில் இருக்கிற 04க்கு 90, இந்த ஏபியில் இருக்கிற 40க்குமே 90 அப்படின்னு வைங்க. இங்கே பாருங்கள், ஏபியில் ஒரு 50ன்ற நம்பருக்கு இங்கே 00ன்னு இருக்குது. இங்கேயுமே அதனுடைய ஆப்போசிட்டு 00ன்னு இருக்குது. அப்போ அதுக்கு மேலே பாருங்கள் 82. ஸோ 82ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 87. இந்த பக்கம் பாருங்கள் 78 அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த மெத்தடில் வர வேண்டிய நம்பர் என்னென்னா இந்த 78, 87, 82, 28 அப்படின்ற நம்பரு பிசியில் வரணும். இல்லைங்களா? பிசியில் இந்த 78 இங்கே 87, அந்த மாதிரியே பிசியில் 87 இல்லை 78ன்ற நம்பரு பிசியில் வரலாம். அப்படி பிசியில் வரும்போது இங்கே பாருங்கள், 29ன்ற நம்பருக்கு 29ன்னு வந்தது. இந்த 65ன்ற நம்பருக்கு 65ன்னு வந்தது. இந்த 84 அப்படின்ற நம்பரு ஏபியில் 48 அப்படின்னு அடிக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தோம், இந்த 2 நம்பர் திரும்பி வந்தது. 16க்கு இங்கே பார்த்துங்க, 16ன்ற நம்பருக்கு 61ன்னு திரும்புது. இந்த 09ன்ற நம்பருக்கு 90ன்னு வந்தது. அப்போ இந்த கீழே இருக்கிற நம்பர் 70 டைரெக்டாக வரணும், இந்த மேலே இருக்கிற நம்பர் 50 டைரெக்டாக வரணும். பாருங்கள், 50ன்னு கரெக்டாக வந்திருக்கு. அப்படி இந்த 29 டைரெக்டாக வந்துருச்சு, இந்த 65மே டைரெக்டாக வந்துருச்சு. அப்போ அந்த மேலே இருக்கிற 84, 48 அப்படின்னு திரும்பணும் பிசியில். இல்லை ஏபி இது ஓகே. ஏபியில்
84 48ன்னு திரும்பணும். அப்படி 48ன்னு திரும்பும்போது இங்கே இருக்கிற இந்த 87 இல்லை 82 பிசியில் 782 இல்லை 482 487 அப்படின்னு வரணும். ஸோ இப்போ நம்ம 2 நம்பர் எடுத்துருக்கோம். அடுத்து இன்னொரு நம்பர் பாருங்கள். இந்த 05 இந்த 05ன்ற நம்பர் 50, இந்த 54ன்ற நம்பர் 90. இப்போ இந்த 75ன்ற நம்பர் இங்கே 57 இல்லை 52 அப்படின்னு அடிக்கணும். இல்லை 57 52 அப்படின்னு அடிக்கணும். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். இங்கே பார்த்துடலாம் இருங்க. இந்த ஒரு இடத்துல மார்க் பண்ணுறேன், டைம் இல்லை எல்லாத்தையும் மார்க் பண்ணி சொல்கிறதுக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த 54 ஃபுல் ஆப்போசிட் வச்சு பாருங்கள், 90ன்னு வரும். இந்த 55 அதே மாதிரி 50, இங்கே பாருங்கள் 57. இது என்னென்னா 5ன்ற நம்பரை வச்சு ஒத்த நம்பரு போர்டில் வைக்கணும். எப்படின்னா 55 அடுத்து ஒத்த நம்பரு 7, 57 அடுத்து 59. ஸோ 57 55 59 அப்படின்றது தான் இந்த மெத்தேடு. அதுதான் நிறைய இடத்துல செக் பண்ணி பாருங்கள் இருக்கும். 55 57 59 அப்படின்னு வரும். அது ஏசிபிசியில் கரெக்டாகவே வரும். நிறைய இடத்துல வந்திருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல இது 59 55 57ன்னு வரணும். அந்த 57 ஒருவேளை 52 அப்படின்னு வரலாம். ஓகேவா? பாருங்கள், ஃபாலோ நம்பரு 657 652 ஒரு 10 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி கெஸ்ஸிங்லேயுமே நமக்கு 57 52ன்னு வருது. ஓகேங்களா? அந்த 78 87 பிசியில் ஒரு செட்டு வச்சு பாருங்கள். ஏபியில் 48ன்ற நம்பர் வைங்க. அதுக்கு 487 இல்லை 482 அப்படின்னு மேட்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?